Hey friends, hi, hello, வணக்கம். TNPSC Group 1 Prelimsக்கு லாஸ்ட் 60 ஹார்ஸ் தானே இருக்கு. ஸோ இந்த 60 மணி நேரத்தில் உங்களுடைய டெய்லி வேலைகள் இந்த மாதிரியான பல விஷயங்கள் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. பட் அதெல்லாம் தாண்டி ஜஸ்ட் இன்னும் 3 நாளைக்கு பர் டேக்கு 5 to 6 hours ஆஃப் ப்ரிப்ரேஷனை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கூட இன்னும் 15 hours ஆஃப் ப்ரிப்ரேஷன் உங்களால் கொடுக்க முடியும். ஸோ இந்த 15 hours வச்சு கண்டிப்பாக இந்த எக்ஸாமை ஒரு டீசெண்டான ஒரு அட்டம்ப்டாக உங்களால் மாற்ற முடியும். கிளியர் பண்ணுவேன் பண்ண மாட்டேன் அப்படி படித்தேன் இப்படி படித்தேன் இந்த எந்த கதையுமே இங்கே தேவையில்லை. ஜஸ்ட் ஓரளவுக்கு நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மேக்ஸிமமான ஒரு அட்டெம்ப்டை கொடுக்கறதுக்கு நாம் ட்ரை பண்ணோம். அண்ட் நிறைய பேரோடைய தாட் என்னவா இருக்குன்னா, நான் ரொம்ப ரீசெண்டாக தான் படிக்க ஆரம்பித்தேன், 1 வீக் முன்னாடி 1 month முன்னாடி 1 year தான் படிச்சுட்டு இருக்கேன், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் பயங்கரமாக படிச்சிருக்காங்க, எனக்கு அந்த அளவுக்குலாம் நான் படிக்கலை அப்படிங்கிற தாட்ஸ்லாம் இருக்கும். சரி, அது எல்லாத்தையுமே இப்போதைக்கு தூக்கி போட்டுருங்க. ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தால் கூட அது வந்துட்டு பிரச்சனை கிடையாது. அதில் கேட்கப்படுற கேள்விகள் என்ன தன்மையில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நோட்டீஸ் பண்ணுங்க. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற வார்த்தை தானே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு வரும்போது இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஜென்ரலாக தெரிய வேண்டிய விஷயங்கள் தான். ஸோ நீங்கள் பிறந்ததுலேருந்து பல விஷயங்கள் படிச்சுட்டு வந்திருப்பீங்க, பல விஷயங்கள் கற்றுட்டு இருந்திருப்பீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சில விஷயங்கள்கிட்ட நீங்கள் சும்மா டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க, டிவியை பார்த்து நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பீங்க, உங்கள் அப்பா சில விஷயங்களை பேசியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பல ஆஸ்பெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு நாலேஜ் வந்துட்டே இருக்குது. அதை தாண்டி நீங்கள் ஸ்கூல்ஸ் முடிச்சு காலேஜ் முடிச்சதுனால தான் இந்த எக்ஸாமை எழுதவே போகிறீங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம எல்லாருமே கிராஜுவேட்ஸ் தான். ஸோ இதுக்கு நமக்குன்னு ஒரு அறிவு வளர்ந்துருக்குல, இந்த அறிவே போதுமானது இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு. பட் அந்த அறிவை நம்ம வந்துட்டு தூசி தட்டி இந்த எக்ஸாமுக்கு ஓரியன்டாக ப்ரிப்பரேஷனை கொடுக்கணும், அதுதான் விஷயம். ஸோ அதனால நான் இவ்வளோ நாளாக படிக்கல, ஜஸ்ட் கொஞ்சம் நாளாக தான் படிச்சுட்டு இருக்கேன், என்னால் முடியாது அந்த மாதிரியான எந்த ஒரு துளி எண்ணத்தை கூட நீங்கள் உங்ககிட்ட வச்சுக்காதீங்க. ஜஸ்ட் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. நம்ம வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணி லைக் முடிஞ்ச வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் கூட முடியும். அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்கன்னா நான் எதுவும் அஷூரன்ஸ்லாம் கொடுக்கல. பட் டீசெண்டான ஒரு அட்டம்ப்டை கொடுக்கறதுக்கு கடைசி 3-4 நாள் ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அதுக்காக நான் தூங்காமல் 20 hours ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. பிகாஸ் எல்லாத்தையும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி நீங்கள் லாஸ்ட் மினிட்ல என்னென்ன மாதிரியான தப்புக்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் சொல்லி ஒரு வீடியோ இருக்குது, ஸோ அதை பாருங்கள். அதே மாதிரி எக்ஸாம் ஹாலில் என்னென்ன தப்புக்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற வீடியோவும் நாளைக்கு காலையில் உங்களுக்கு அப்லோட் ஆகும். அதே மாதிரி எக்ஸாமில் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. சொல்ல போனால் இந்த சீட் கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஸோ அதையும் நான் தனியாக உங்களுக்காக கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் தப்புக்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்திடலாம். ஸோ அதே மாதிரி கரெக்டாக இந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறதுக்கான விஷயங்களான படிக்கிற விஷயத்தையும் ரிவைஸ் பண்ணுற விஷயத்தையும் சேர்ந்தே நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி லெட்ஸ் ப்ரிப்பேர் டுகெதர் அப்படின்னு தானே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கடைசி நிமிஷத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, இதெல்லாம் படி அப்படின்னு சொல்லி நம்மளை தட்டி கொடுத்து சிலர்லாம் படிக்க வைப்பாங்க. ஸோ அந்த கேட்டகரியாக என்ன நினச்சிக்கோங்க. இதில் மேபி சில ஃப்ளாஸ் இருக்கலாம். அண்ட் இந்த சீரீஸ் வந்துட்டு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன். ஸோ ஹேஷ்டேக் D2D G1 லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன், லைக் Group 1 லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன். ஸோ இந்த ஹேஷ்டேக்கை ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் நீங்கள் வந்துட்டு இதில் எக்கச்சக்கமான டாபிக்ஸ் தான் படிக்கிறத அப்படியே நான் கடன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே வந்துடுறேன். ஸோ மேபி ஒரு 1/2 hour ஒரு வீடியோ ஆகலாம், இல்லை 1 hour ஒரு வீடியோ ஆகலாம், மேபி 2 hours ஒரு வீடியோ ஆகலாம், அது பிரச்சனை இல்லை. வீடியோஸ் முடிஞ்ச வரைக்கும் 5 to 10 minutes இருக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ அதுக்கு மேலே எனக்கு தெரியல. பட் அதோடைய நம்பகத்தன்மை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. லைக் எனக்கு நான் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்ச சோர்ஸை நான் உங்கள்கிட்ட கொடுக்க போகிறேன். ஸோ மேபி 1 or 2 விஷயங்கள் தப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் தப்பானதை நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். அண்ட் நானே ஒரு வேலை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னாலும் அது எல்லாத்தையும் நம்மளோட கம்யூனிட்டி டேப் இருக்குல்ல, ஸோ அந்த கம்யூனிட்டி டேப் அதே மாதிரி அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக கம்யூனிட்டி டேப்பில் இருக்கும். ஸோ இன்கேஸ் ஏதாவது தப்புக்கள் ஆச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஃபைனலாக எக்ஸாமுக்கு ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. மேபி சாட்டர்டே ஈவினிங் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி முடிஞ்ச வரைக்கும் தவறுகள் நடக்காமல் நான் பார்த்துக்கேன். பட் இது வந்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு ப்ளஷ் அப் பண்ணி விடுறதுக்கு தான். ஸோ ஆல்ரெடி படித்தவங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்காகவும், இல்லை வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக்ஸை இந்த டாபிக்லாம் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் தான் இந்த இது. ஸோ இதில் எங்கள் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இருக்காது. பட் என்னென்ன மாதிரியான காமன் கொஷனபிள் ஏரியாஸ்லாம் இருக்கும், சில ஏரியாஸ்லாம் இருக்கும்ல, நிறைய பேர் கேட்குறீங்க கரண்ட் அஃபேர்ஸுக்கு வந்து கொடுங்க, இல்லைனா வந்துட்டு இதெல்லாம் சொல்லுங்கள், மேக்ஸ் மட்டும் இல்லை கடைசி நிமிஷம் ஃபார்முலாவை ப்ளஷ் அப் பண்ணி விடுங்கன்னு. ஸோ இது எல்லாத்தையும் நானே எப்படி படிக்க தான் போகிறேன். ஸோ நான் படிக்கிறத ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி நான் உங்கள்கிட்ட தர போகிறேன். ஸோ பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது இதில் இருக்காது. எனக்கு என்ன தோணுதோ அந்த ஸ்பாட்டில் என்ன வருதோ அதை நான் அப்படியே உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ மேபி தவறுகள் இருந்தால் ஐ எம் ஸோ சாரி. பட் ஸ்டில் முடிஞ்ச வரைக்கும் பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் நெக்ஸ்ட் 50 hours அப்பப்போ லைக் நாட் லைக் தட் நான் வீடியோ போடலாம் நீங்கள் பார்த்துக்காதீங்க, பிகாஸ் அதுவுமே டைம் வேஸ்ட் தான். ஸோ மேபி ஒரு 3-4 hours ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோட டாப்பிக்கை பாருங்க. அந்த டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஜஸ்ட் லீவ் இட். இல்லை அந்த டாபிக்
டாபிக் உங்களுக்கு சுத்தமாக தெரியாது அப்படின்னாலும் ஜஸ்ட் லீவ் இட். இல்லை நான் இதை ஒன் டைம் ரிவைஸ் பண்ணிக்கிறேன்னே நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அந்த வீடியோ பாருங்கள். அண்ட் எப்பயும் நான் சொல்கிறது தான், ஒரு வீடியோ பார்க்கும்போது நீங்கள் என்னோட ஸ்பீக்கிங் ஸ்பீடை பார்த்துக்கோங்க. சிலருக்கு நான் வந்துட்டு ஸ்லோவாக பேசுகிற மாதிரி இருக்கா, சிலருக்கு ஓகே அப்படின்னு இருக்குது, சிலருக்கு நான் ரொம்ப ஸ்பீடாக பேசுகிற மாதிரி தோணுது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு 1.5x இல்லை 2xல வச்சு பாருங்க, எந்த அளவுக்கு ஸ்பீடு உங்களுக்கு ஃபீஸபிளாக இருக்கோ அந்த ஸ்பீடை இனிமேல் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அது முன்னால் இன்னும் கொஞ்சம் டைமை சேவ் பண்ண முடியும். இது எல்லாமே வழிகள் தான். ஸோ இதெல்லாம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த சீரீஸ் எவ்வளோ நல்லா போகும்னு எனக்கு ஐடியா இல்லை, பட் ஹோப்ஃபுல்லி லெட் திஸ் கோ குட் அண்ட் ஐ நீட் யோர் சப்போர்ட் கண்டிப்பாக. பிகாஸ் வித்தவுட் யோர் சப்போர்ட் நத்திங் இஸ் பாசிபிள். ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள், சேர்ந்து படிக்கலாம், கண்டிப்பாக செம்மையாக மார்க்ஸ் காட்டலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் ஜஸ்ட் கீப் யோர் கான்ஃபிடன்ஸ் as high as possible for the next 60 to 70 hours. ஏன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் தான் உங்களை எதனாலும் செய்ய வைக்க போகுது. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸை ரீடைன் பண்ணிட்டே இருங்க. அப்பப்போ படிக்காத மாதிரி இருந்தாலும், இல்லைனா நான் சொல்கிற டாபிக் உங்களுக்கு ரொம்ப ஏலினேட்டடாக, ஐயோ இப்படி ஒரு டாப்பிக்கே நான் கேள்விப்படலே அப்படின்னே தோணினா கூட நீங்கள் பயந்துடாதீங்க எந்த காலகட்டத்திலையும். ஓகே ஃபைன், இது கேள்வியில் வராது அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸோட ஜஸ்ட் கீப் ஆன் ப்ரொசீடிங். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ஆர் எனி கமெண்ட்ஸ் ப்ளீஸ் டு ஷேர் மீ இன் த கமெண்ட்ஸ் பிலோ. அண்ட் மேபி நான் இதுக்கு மேலே கமெண்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு ரிப்ளை பண்ணுவேன்னு தெரியல ஃபார் த நெக்ஸ்ட் 3 days. பட் ஸ்டில் ப்ளீஸ் டோன்ட் வரி அபவுட் இட். இம்பார்ட்டன்ட் கமெண்ட்ஸ்னால் பார்ப்பேன், மேபி ரிப்ளை பண்ண முடியாது. ஸோ ப்ளீஸ் கீப் ட்ராப்பிங். அண்ட் ஏதாவது தப்புக்கள் இருந்தால் அகெயின் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா இது நிறைய பேருக்கு மேபி ரீச் ஆகலாம். ஸோ அப்படி இருக்கும் போது நமக்கு தவறுகள் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் லாஸ்ட் டே மட்டும் கம்யூனிட்டி டேபிள் லைட்டாக பார்த்து விட்டுருங்க. ஏதாச்சும் தப்புக்கள் இருந்தால் அதில் கண்டிப்பாக நான் வந்து திருத்தி போட்டுருவேன் அதுக்காக வேண்டி. ஸோ பை, ஆல் தி வெரி பெஸ்ட்.